திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சந்தோஷமாகவோ குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாகவோ அமைதியான வாழ்க்கை வாழ்வதை உங்கள் எதிரியான பிசாசு விரும்புவதில்லை. எனவே பொய்கள், சந்தேகங்கள் மற்றும் பயங்களை உங்களுக்குள் விதைக்க முயற்சிக்கின்றான். நீங்கள் அவைகளுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறான். உங்கள் சிந்தையில் இருக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்களை முதலில் இடித்து தள்ளுங்கள். உங்களுக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் அந்த கலைகளை உங்கள் மனதிலிருந்து பிடுங்கி எறிந்து விடுங்கள். அதற்கு பதிலாக வேறு நல்ல விதைகளான நம்பிக்கை, விசுவாசம், ஜபம், துதி, தேவ சித்தம் போன்றவைகளினால் அந்த இடத்தை நிரப்புங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பின் ஆண்டவரே, சாவாமையுள்ளவரே, உம்மை வணங்குகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனித்தனி நபராக மகிழ்ச்சியுடன் இருப்பதை நீர் விரும்புவதைப் போலவே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியுடன் இருக்கவும் நீர் விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதை விரும்பாத எதிரியான பிசாசு விதைக்கிற பொல்லாத எண்ணங்களையும் திட்டங்களையும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இனங்கண்டு எதிர்க்கவும் ஜெயிக்கவும் கிருபை தாரும். எங்களுடைய எதிரி எங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினரோ அல்லது மற்ற மக்களோ அல்ல, அது பிசாசும் அவனது கூட்டமும் தான் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டு ஒரு மனதோடு அவனை எதிர்த்து ஜெயிக்க உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கும் ஆவிக்குரிய சர்வாயுதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். இயேசுவே, நீர் எப்பொழுதும் எங்கள் வீட்டின் தலைவராய் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.